வணக்கங்க. வணக்கங்கம்மா. எங்கள் ஊருக்கு வந்து பக்கத்து பாருங்க, எனக்கு வந்து கேன்சர் வந்துடுங்க. நான் போய் ஆபரேஷன் பண்ணிடுங்க. ஆபரேஷன் பண்ணி மீண்டும் மட்டும் பழைய மகனை கொண்டு வந்துடுங்க. அது வந்ததுனால நான் என்ன பண்ணுங்க, நாட்டு வைத்தியம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்துங்க. ஃபர்ஸ்ட் நடம் வந்து அவர் என்னை பார்த்துட்டு போனாருங்க. மருந்து நட போனாங்க, எனக்கு மருந்து கொடுத்தாருங்க. அது 2 மாதம் சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க. இந்த கடை 3வது மாதம் நான் மருந்து வாங்குறேன். நல்லா நன்றிங்க. மருந்து நல்லா வேலை செய்யுது. கடையில்லாத வாங்குவோம். நல்லா செய்யுது. நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. இப்ப இந்த பசியெல்லாம் நல்லா பசியெல்லாம் ஆகுங்க. சாப்பிடுறீங்க. அதெல்லாம் எந்த நல்லா முதல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆரோக்கியமா இருக்கணுங்க. சரி, இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாசம் நாங்க 4 பாட்டில் அவங்க கொடுத்தாங்களா, அதை நீங்க குடிச்சீங்க. அது குடிச்ச பிற்பாடு சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுது. ஆனா வந்து அது வந்து உங்களுக்கு பரவல, எனக்கு வந்து வலி இல்லைங்கிறீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. எல்லா வேலையும் நீங்க தான் செய்யறீங்க. வீட்டு வேலையில நீங்க தான் செய்யறீங்க. போக்குறேன், வலிக்கிறேன், தண்ணி எடுக்கிறேன், துவைக்கிறேன், சாப்பாடு செய்யறேன். எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். சரி, உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்குங்க? வயசு 75 இருக்குங்கம்மா. 75 இருக்குங்களா? உங்களுக்கு 3 பசங்களா? 3 பையங்க. சரி, 3 பையங்களும் ஒரு வயசு சிறுமாக இருக்கிறாங்க, ஒரு வயசு அட்டியில் இருக்கிறேன். இங்க ஊர்ல ஒரு வயது. சரி, ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. இப்ப இவர் வந்து உங்களுக்கு 2 மாசம் கொடுத்தாச்சு. இது 3வது மாசம் நீங்க சாப்பிட போறீங்க. இனி ஒரு 2-3 மாசம் எடுத்துக்கோங்க. சுத்தமா நம்ம அதைய வந்து மத்த இடத்துல நம்ம பரவாம உங்களுக்கு நீங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேற எந்த ஒரு வலியோ இல்லாட்டி வேற எந்த ஒரு இதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த மருந்து வந்து காப்பாத்தி கொடுத்துருவோம். சரிங்களா? நன்றிங்களா. நீங்க வந்து என்ன சொல்லணும், இத நான் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த மருந்து, அந்த மருந்து தயாரிச்ச ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேரு டேவிட் சார். அவங்க வந்து அவங்களுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்றத சொல்லிக்கோங்க. அவங்க பேருமா டேவிட் சார். அவர் பேருங்க. ஹைலானோட இந்த மருந்தெல்லாம் வந்து அவங்கதான் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு நன்றி. கண்டிப்பா. ஏன்னா அந்த மருந்து நமக்கெல்லாம் தெரியாம இருந்துச்சு. அவர் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைச்சது. இவர் மூலியமா உங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா? அதனால வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கும் ஒரு நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நாங்க கொடுத்தது வந்து எனரானு, என்ஸ்பயர் 1, என் ஹெல்த் 1, ஆண்டசிட்டி 3. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மாசம் இவங்களுக்கு நாங்க கொடுத்தது. அவங்க சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. 2வது மாசம் என்ஸ்பயருக்கு அடுத்தது வந்து என் லைஃப் சேர்த்திட்டோம். ஓகே, இப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்க பசி ஆகுதுங்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்லா ஆக்டிவா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. சோ இவங்களுக்கு இந்த நோயின்னு யாருமே கண்டிப்பா சொல்ல முடியாது. இவங்களாக சொன்னா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹைலாட் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த மாசம் நான் கொடுக்கறது என்னதான் 1. இப்ப வந்து நம்ம குளோராஃபில் சொல்லிட்டு நம்ம புதுசா வந்து இது வந்து நம்ம அம்மாக்கு வந்து குடுக்கறோம் இந்த மாசம் நம்ம. ஏன்னா இதை சாப்பிட்டு அம்மாக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். உங்களை மாதிரி நிறைய பேரு பக்கத்துலயே தான் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மருந்து நாங்க மாற்றி கொடுக்கறோம். இனியும் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அதுக்காக நாங்க கொடுக்கறோம். அடுத்தது என் லிபா, இதையும் நாங்க சேர்த்து கொடுக்கறோம் இந்த மாசம். அதே மாதிரி என் ஹெல்த் நாங்க 2 மாசமா போன மாசமே கொடுத்தோம். இந்த என் ஹெல்த் அமேசிங் ரிசல்ட். இந்த மாசம் இதை நம்ம ஆட் பண்றோம். சோ இது என் ஹெல்த் வந்து அருமையான ஒரு ப்ராடக்ட். அது வந்து நல்லாவே அம்மாக்கு வந்து நல்ல வேலை செஞ்சிருக்கு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? தேங்க்யூ. அதாவது இவ்வளவு நேரமா நீங்க எனக்காக வந்து நாங்க அவ்வளவு தூரத்துல நீங்க வந்து எங்களுக்காக நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹைலான் ப்ராடக்ட் ஒரு நன்றி சொல்லுங்க. ஹைலான் ப்ராடக்ட் நன்றி அப்படின்னு ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கணும். என்ன பெத்த பொண்ணு யாருக்கு நீங்க. ஓகே.